வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆபீசர் செந்தில் வண்டி ஓட்ட அவங்க தர்மபத்தினி மீனா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. என்ன அமைதியா வர்ற அப்படின்னு அவர் கேட்க, ஒன்றும் இல்லையேங்கிறாங்க மீனா. ஒன்றும் இல்லைன்னு சொல்ற விதத்திலேயே நல்லா தெரியுது ஏதோ இருக்குன்னு அப்படின்னு செந்தில் சொல்ல, நிஜமாவே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலா சொல்றாங்க மீனா. பொய் சொல்லாத மீனா, நான் நிறைய கிஃப்ட் வாங்கினது, அதுக்காக கடன் வாங்கினது, இது எதுவுமே உனக்கு பிடிக்கல, இன்னும் அந்த கோவத்துல தானே இருக்க அப்படின்னு செந்தில் கேட்க, உங்ககிட்ட கிஃப்ட் கதை கடன் கதை இதெல்லாம் பேசினா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன், அது உங்களுக்கு பிடிக்காது, தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வரும். எதுக்கு நான் பேசாம அமைதியாவே வர்றேன் போங்கங்கிறாங்க. மீனா இப்படி சொன்னதும், இந்த ஒரு தடவை தான் மீனா, இனிமே இந்த மாதிரியான அதிகப்படியான செலவெல்லாம் பண்ணவே மாட்டேன் சரியா அப்படின்னு அவர் சொல்ல, பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, நமக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதாவே இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, இனிமே சத்தியமா பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற செந்தில், ஏன் மீனா நான் வாங்கி கொடுத்த புது பேக் பிடிக்கலையான்னு கேக்குறாரு. பிடிச்சிருக்கேன்னு மீனா சொல்ல, அப்புறம் ஏன் புது பேக் எடுத்துட்டு வராம பழைய பேக்கே எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. பின்ன 5000 ரூபா பேக் அசால்ட்டா ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஏன் எடுத்துட்டு போன என்ன இப்போ அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லங்க ஏதாவது கல்யாணம் விசேஷம் அந்த மாதிரி போகும்போது நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அட என்ன மீனா நீ, அதுக்கு அடுத்த மாசம் சம்பளத்துல இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே போற செந்தில் ஐயோன்னு நாக்க கடிச்சுக்கிறாரு. எங்கேயோ கவனமா இருந்த மீனா கவனிச்சுட்டு, என்ன என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புற செந்தில், இல்ல அது வந்துன்னு எதையோ உருட்டிக்கிட்டு போறாரு. இல்ல என்ன சொன்னீங்கன்னு மீனா கேட்க, அது வந்து அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, ஆபீஸ் வந்துருச்சு நிப்பாட்டுங்க அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் வண்டியை நிறுத்துறாரு. இறங்குற மீனா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இனிமே வீண் செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள மறுபடியும் வீண் செலவுக்கு பிளான் பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் விடு அப்படிங்கிறாரு செந்தில். இனிமே நீங்க ஏதாவது எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னு வைங்க, திரும்பவும் அந்த கடையிலேயே கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா எச்சரிக்கை. இனிமே கிஃப்ட் உனக்கு இல்ல போதுமாங்கிறாரு. இனிமே கிஃப்ட் உனக்கு இல்ல, எல்லா கிஃப்ட்டுமே எனக்கே வாங்கிக்கிறேன்ற மாதிரி இருக்கு அவரோட பார்வை. சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அவர் கேட்க, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனா பேக்குள்ள கையை விட, என்னாச்சுன்னு கேட்கிறாரு அவரு. இந்தாங்க அப்படின்னு நீட்ட, என்னதுங்கிறாரு. பணம்ங்கிறாங்க. அது தெரியுது, எதுக்கு இந்த பணம் அப்படின்னு செந்தில் கேட்க, கூட வேலை செய்யறவர்கிட்ட கடன் வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, திருப்பி கொடுக்க வேண்டாமா, புடிங்க அப்படின்னு நீட்டுறாங்க மீனா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, இந்த காசு எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுங்கங்க அப்படின்னு மீனா மறுபடியும் சொல்ல, அடுத்த மாசம் சம்பளம் வந்ததுமே கொடுத்துட்றேன்னு சொல்லிதான் கடனே வாங்கினேன், சம்பளம் வந்தவனையே கொடுத்துட்றேங்கிறாரு செந்தில். வாங்கின கடனை சொன்ன தேதிக்கு அப்புறம் கொடுத்தாதான் தப்பு, அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டா தப்பு கிடையாது. கொண்டு போய் கொடுங்கன்னு நீட்டுறாங்க மீனா. அது நான் வாங்கின கடன் மீனா, அதை நான் பாத்துக்கிறேன். அந்த கடன் மட்டும் இல்ல, நீ வாங்கின லோனு அதையுமே நானே அடைச்சிடுறேன், என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, நீ கிளம்பு, நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு செந்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ண மீனா திரும்புறாங்க. மீனா ஒரு நிமிஷம் அப்படின்னு செந்தில் சொல்ல, திரும்புறாங்க மீனா. அட பக்கி, நாம வேற ஏதோ சொல்ல போகுதுன்னு நினைச்சா பணத்தை குடைங்கிறாரு. அதுல இருந்து ஒரு நோட்டை மட்டும் உருவி எடுத்துக்கிட்டு, அது வண்டியில பெட்ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கா, எப்போ வண்டி நிக்கும்னு நமக்கு தெரியல, பெட்ரோல் போடுறதுக்கு மட்டும் பணம் எடுத்திருக்கேன், இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் சரியா, போயிட்டு வரேன், பார்த்து போன அவரே பேசிட்டு இருக்க. அட பாவி மனுஷாங்கிற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க மீனா. வேல்ஸ் ஃபேமிலி வீட்டுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. முத்துவேலும் சக்திவேலும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றதுன்ற மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணிட்டு கொழுபொம்மை மாதிரி வந்து நிக்கிறாங்க. பொண்ணு வீட்டுல இருந்து 3 பேர் வந்திருக்க. அப்போ சுகன்யா அங்க வர்றாங்க. வாமா சுகன்யா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, வந்திருக்கவங்கள பார்த்து வாங்க வாங்க வணக்கங்கிறாங்க சுகன்யா. உடனே சக்திவேல், இது சுகன்யா தம்பியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, சுகன்யா பளிச்சுன்னு ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. வந்திருக்கவங்களும் ஒரு வணக்கம் சொல்றாங்க. ஏன்பா பொண்ணோட அப்பா அம்மா தாய் மாமா அப்படின்னு சக்திவேல் சுகன்யாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண, எல்லாரும் ஒரு சிரிப்போட பாத்துக்கிறாங்க. நாங்க பார்க்கணும்னு சொன்னதுமே நீங்க கிளம்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம், பொண்ணு கல்யாண விஷயத்த பேச மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பொண்ணோட தாய் மாமா ஆரம்பத்துல இருந்தே நாங்க இந்த கல்யாணத்துல ஆர்வமா தான் இருந்தோம், நீங்க தான் காரணமே சொல்லாம இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டீங்க, அப்புறம் பேச்சுவார்த்தையே இல்லாம போச்சு, நாங்க ஃபோன் பண்ணா கூட நீங்க எடுக்கல அப்படின்னு அவர் சொல்ல, அது அப்படின்னு சக்திவேல் ஏதோ சொல்ல வர்றாரு. இதோ பாருங்க, நடந்தது எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க.
உங்க பையன் முறை பொண்ணை கடத்திக்கிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாராமே அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க சக்திவேல் முத்துவேல் 2 பேரும் அப்செட் ஆயிடுறாங்க. உடனே சக்திவேல் கடத்திக்கிட்டு போனானா, ஏன் பையனா, என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதானே எங்க ஊரே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ல ரொம்பவே சங்கடமாயிடுது சக்திவேலுக்கு. உடனே சமாளிச்சுட்டு உச்சி கொட்டிக்கிட்டு இல்லவே இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணதான் ஆசை, அதனால அதுவே ஒரு டிராமாவை போட்டு அதுவே கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டா. என் மகனை மிரட்டி கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தான் இருந்தா. கடைசியில உண்மை ஒரு நாள் வெளியில வந்ததும் குமார் அவளை கடத்தினான்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டாங்க. மொத்த குடும்பமும் இதுதான் சாக்குன்னு இவன் மேல கம்ப்ளைண்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல பொண்ணோட அம்மாவும் தாய் மாமாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. குமார் ஒரு தப்பும் செய்யாத அப்பாவிங்க அப்படின்னு கூசாம சொல்ற சக்திவேல், நான் சொல்றதெல்லாம் என் பையன் மேல உண்மைன்னு நம்மளையே அதிர விட்டுறாரு. குமார் அவ கழுத்துல தாலி கட்டலன்னு அந்த பொண்ணே சொல்லி இருக்கா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. நீ பேசு மகனே பேசுங்கிற மாதிரி பாட்டி பாத்துட்டு இருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கலன்னு பொண்ணோட தாய் மாமா கேக்குறாரு. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க பையன் எந்த தப்புமே பண்ணல, கோர்ட்டு கேஸ்ன்னு எதுவுமே நிக்காது அப்படின்னு சக்திவேல் சொல்ல நம்பிட்டேங்கிற மாதிரி பொண்ணோட தாய் மாமா சிரிக்க, அண்ணே நீங்க எடுத்து சொல்லுங்கன்னு பால் அண்ணன் பக்கம் உருட்டி விடுறாரு சக்திவேல். சரிங்கிறவரு சென்னையில இருந்து பெரிய வக்கீல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கோம், கேஸை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க. 3 பேரும் என்ன சொல்கிறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதோ குமார் வந்துட்டான், வாடா வா வந்து இங்கே உட்காரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, உட்காருடான்னு முத்துவேலும் சொல்கிறாரு. வா உட்காரு அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சு தோல்ல ஒரு தட்டு தட்டி கொடுக்கறாரு சக்திவேல். 3 பேரும் குமரவேலை பார்க்க குமார் புரியாம அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையா உனக்கு, உன்னோட பெரியப்பா பார்த்து வச்சிருந்த பொண்ணு வீட்டுக்காரவங்கடா, மறந்துட்டியாடான்னு புன்னகை முகத்தோட கேட்கிறாரு சக்திவேல். அவங்களும் சம்மதமா ஒரு புன்னகை பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க தம்பின்னு கேட்கிறாரு தாய் மாமா. நல்லா இருக்கேன்னு தலையாடுறாரு குமரவேல். ஊர்ல உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேரு இருக்கு, மரியாதை இருக்கு, உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்தா சந்தோஷமா இருப்பான்னு நம்பிதான் நாங்க இம்பிட்டு பிரச்சனைக்கு அப்புறமும் பேச வந்திருக்கோம். நிஜமாவே இந்த கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிரும்லன்னு கேக்குறாங்க பொண்ணோட அம்மா. அதெல்லாம் முடிஞ்சிரும்னு டக்குன்னு முத்துவேல் சொல்ல, எம்பிட்டு நாள்ல முடியும்னு பொண்ணோட தாய் மாமா கேக்குறாரு. முத்துவேல் என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் 6 மாசத்துல முடிஞ்சிருங்கிறாரு சக்திவேல். அப்போ நாம நிச்சயத்தை இப்ப நடத்திக்கிட்டு கல்யாணத்தை 6 மாசம் கழிச்சு நடத்திக்கலாமான்னு கேக்குறாரு பொண்ணோட தாய் மாமா. சக்திவேல் அவங்க அண்ணனை பார்க்க அவரும் இவரை தான் பாக்குறாரு. கல்யாணத்தை கூட இப்பவே முடிச்சிடலாங்க, கேஸ பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. குமரவேல் ரொம்ப தவிப்பா பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல விட்டா மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிற குமரவேல், அப்பா இப்படி வர்றீங்களா, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. என்னடா பேசணும்னு சக்திவேல் கேட்க, இல்ல கொஞ்சம் கல்யாண விஷயமா தான் பேசணும் அப்படின்னு அவர் சொல்ல, டேய் அதையேண்டா தனியா போய் பேசணும், இங்கேயே சொல்ல வேண்டியது தானே உனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இல்லப்பா நீங்க வாங்கப்பான்னு கூப்பிடுறாரு குமரவேல். மகனோட தவிப்பை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம, என்னடா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்ல போறியா, அதை எல்லார் முன்னாடியும் சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தனியா கூப்பிடுறியான்னு அவரு கிண்டலா கேக்குறாரு. குமரவேல் அமைதியா அவங்க அப்பாவோட கைய பிடிக்க அவனுக்கு பொண்ணோட போட்டோவை பார்த்தவனையே ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சக்திவேல் அள்ளி விட்டுட்டு இருக்க. அதிர்ந்து போய் பாக்குறாரு குமரவேல். அவங்க 3 பேரும் போட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொன்ன மாதிரி ஈன்னு சிரிச்சுட்டே உட்கார்ந்துருக்காங்க. கட்டினா உங்க பொண்ணுதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். அதுக்குள்ள அழையா விருந்தாடியா அந்த அரசி வேற வந்துட்டா அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டே போக குமரவேல் வெடுக்குன்னு எழுந்து நிக்கிறாரு. எழுந்து நிக்கிறவர் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கையை கூப்பி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்த 3 பேரும் இப்ப சீரியஸா பாக்குறாங்க. என்ன இவன் திடீர்னு இப்படி பண்றான்னு சக்திவேல் முத்துவேல் 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. லேடிஸ் 4 பேரும் கூட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாண பேச்சுல சுத்தமா விருப்பமே இல்ல அப்படின்னு குமரவேல் சொல்லிட உட்கார்ந்திருந்த எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியோட எழுந்திருச்சிடுறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு முத்துவேல் கேட்க, என்கிட்ட பேசாம உங்களை வர சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு மறுபடியும் கும்பிடுறாரு குமரவேல். நீங்க கிளம்புங்கன்றாரு. என்னடா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு பதற சக்திவேல், டேய் என்னடா சொல்றேன்னு அடிக்குரல்ல உருமுறாரு. அப்பா இவங்களை வர சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசி இருக்கணும்ப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் நீ ஓகே சொன்ன பொண்ணுதாண்டா அதுங்கிறாரு. அது அப்போங்கிறாரு குமரவேல். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, நிறைய ஆயிடுச்சுப்பா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. சக்திவேல் அவங்கள பார்த்து கொஞ்சம் சமாளிப்பா சங்கடமா சிரிச்சு வைக்கிறாரு.
கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் நிறைய ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இன்னொரு கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியலப்பா அப்படின்னு குமரவேல் கோவமா சொல்ல எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. என்னங்க இதுன்னு வந்திருக்கவங்க கேட்க, இருங்க இருங்க ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் அவங்கிட்ட பேசிடுறேன், உட்கார சொல்லுங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இல்லங்கப்பா இருங்கப்பா அப்படிங்கிற குமரவேல் அவங்க பக்கமா திரும்பி, நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க, எனக்கு இந்த கல்யாண பேச்சுல விருப்பம் இல்லை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு குமரவேல் தடாலடியா சொல்லிட எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இப்படி பேசுறான் அந்த பையன் அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ப்ளீஸ் போங்கன்னு குமரவேல் சொல்ல 3 பேருமே கொஞ்சம் சங்கடமும் கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அவ்வளவுதான், இனிமே எந்த முகமூடியும் தேவையில்லைன்னு நினைக்கிற சக்திவேல், டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, எதுக்குடா இப்ப அவங்கள போக சொன்ன அப்படின்னு கத்த, அப்பா தலையில 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குப்பா, என்னால இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி எல்லாம் சுத்தமா யோசிக்க முடியலப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல கோவத்தை கண்ணை மூடி கண்ட்ரோல் பண்ற சக்திவேல், ஏண்டா நீ கிளப்பி வச்சிருக்க பிரச்சனையை பாரு, உன் மூஞ்சிக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதுல வந்தவங்கள துரத்தி விடுற அப்படின்னு சக்திவேல் கடுப்பா கத்த, சாரிப்பா இனிமே ஏன் விஷயமா எது பேசுறதா இருந்தாலும் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லன்னா பண்ணாதீங்கன்றாரு குமரவேல். ஓ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ அப்படின்னு சக்திவேல் கேட்டுக்கிட்டு இருக்க குமரவேல் எதையும் சட்டை பண்ணாம அங்கிருந்து கிளம்புறாரு. டே டே குமாரு குமாரு அப்படின்னு லேடிஸ் எல்லாம் ஆளாளு கூப்பிட்டு பார்க்க அவர் திரும்பி கூட பார்க்கல. எல்லாரும் குமரவேல் போயிட்டு இருக்க திசையவே பார்த்துக்கிட்டு இருக்க, சக்தி இதுக்குதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்ல, தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கு ஆளை வர வச்சு அசிங்கப்பட்டாச்சு, இப்ப சந்தோஷமா போடா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்ல சக்திவேல் பயங்கர கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாரு. அண்ணன் அந்த பக்கமா கிளம்பி போயிட தம்பி வேறொரு பக்கமா கிளம்பி போறாரு. லேடிஸ் 4 பேரும் 4 பக்கமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இங்க மீனா செடிங்களுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டு வெயிலுக்கு செடிங்கெல்லாம் காஞ்சு போய் கிடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜி ஏதோ யோசனையா கழுத்துல இருக்க செயினை சுத்திட்டு நிக்கிறாங்க. ராஜி இன்னைக்கு மொட்டை மாடியை கிளீன் பண்ணிடலாமா அப்படின்னு மீனா கேட்க ராஜியோட பார்வை எங்கேயோ இருக்கு. மறுபடியும் ராஜின்னு கூப்பிடுற மீனா எந்த பதிலும் இல்லைங்க, கையில இருக்க தண்ணியில கொஞ்சத்தை ராஜி மேல தெளிச்சு விடுறாங்க. அப்பதான் ராஜி டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. என்ன தீவிரமான யோசனைன்னு கேட்க, ஒன்னும் இல்லக்கா யோசனை எல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு அவங்க மறுபடியும் யோசனைக்குள்ள விழுந்துட, மொட்டை மாடியை கிளீன் பண்ணலாமான்னு கேட்டேன், பதிலையே காணோன்னு மீனா கேட்க, பண்ணலாம்க்கா பண்ணலான்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எதிர் வீட்டுல இருந்து செம அலங்காரத்தோட வர்ற சுகன்யா அப்படியே பாண்டியன் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. போற சுகன்யாவை பார்த்துட்டு இருக்க ராஜி, அக்கா என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குங்கிறாங்க மீனா. என்ன சந்தேகம்னு ராஜி கேட்க, இன்னும் திருந்தலையோன்ற சந்தேகம் தான் அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை கிட்ட அம்புட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் திருந்தாம இருப்பாங்களா என்ன அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. சிலர்லாம் எவ்வளவு நடந்தாலும் திருந்த மாட்டாங்க ராஜி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அந்த வீட்டுல இருந்து இங்க ஓடி வந்தாங்க, அப்புறம் இங்க இருந்து குடுகுடுன்னு அங்க போனாங்க, இப்போ ஏதோ ஒரு விஷ வேலையை பாக்குறதுக்கு தான் அங்க இருந்து இங்க வர்றாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படி என்ன விஷ வேலை பாப்பாங்க அப்படின்னு ராஜி கேட்க, அதுதான் தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்கிறாங்க ராஜி. அவங்க வந்துட்டு போனத பத்தி அப்படின்னு யோசிக்கிற மீனா, அரசி உள்ளர இருக்கால்லன்னு கேக்குறாங்க. உடனே கையில இருக்க மக்க டொப்புன்னு பக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு வா அப்படின்னு உள்ளரோட ராஜியும் பின்னாடியே போறாங்க. 2 பேரும் வேகமா வந்து ஒரு மூடி இருக்க கதவு கிட்ட வந்து நின்று தத்தம் ஏதாவது கேக்குதான்னு பாக்குறாங்க. உள்ளர பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மீனா கவனின்ற மாதிரி காதை கதவுல வைக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்க மாதிரியே சுகன்யா அரசிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இல்ல அரசி, குமரவேல் கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவான்னு அங்க யாருமே எதிர்பார்க்கல, அதுவும் பொண்ணு வீட்டுக்காரவங்க முகத்துல அடிச்ச மாதிரியே சொல்லிட்டான் அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, பாத்தியாங்கிற மாதிரி ராஜிய பாக்குறாங்க மீனா. யார் வீட்டு விஷயத்தையோ நீங்க எதுக்கு எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கத்த, கேட்டியா அப்படின்னு மீனா ராஜி கிட்ட ஜாட காட்டிட்டு கதவை திறந்துகிட்டு உள்ளர வர்றாங்க. யார் வீட்டு விஷயமோவா, என்ன அரசி அப்படின்னு சுகன்யா கேட்டுட்டு இருக்க, மீனாவும் ராஜி அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ந்து போய் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க சுகன்யா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க, என் மருமக கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, சும்மா பேசுறீங்களா இல்ல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, மீனா அப்படின்னு சுகன்யா கொஞ்சம் கோவமா கூப்பிட, இங்க பாருங்க, நீங்க பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம், அங்க நடக்கிற விஷயத்தை இங்க எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அது தெரிஞ்சு இப்ப அரசி என்ன பண்ண போறா அப்படின்னு ராஜி கேட்க, அரசியை முறைச்சிட்டு நிக்கிறாங்க.
இல்ல ராஜி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏற்கனவே பிரச்சனை பண்ணி வச்சிட்டீங்களே, அது போதாதா? மேல 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 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அப்படிதானே அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க, என்ன சத்தம்ன்ற மாதிரி அங்க பழனி வர்றாரு. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையானவர் கேட்க, சுகன்யா அப்படியே திரும்பி அவரை பாக்குறாங்க. ஆமா சித்தப்பா, பிரச்சனை தான். குமரவேலுக்கு அங்க பொண்ணு பாக்குறாங்களாம், அந்த விஷயத்த அரசிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல, பழனியும் கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாரு. சுகன்யா பழனிய கொஞ்சம் பரிதாபமா பார்த்துட்டு இருக்க, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. புதுசா ஏதாவது ஏழரையை இழுத்து விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு சித்தப்பா அப்படின்னு ராஜு சொல்ல, அவனுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்த வந்து நீ அரசிக்கிட்ட சொன்னியா அப்படின்னு பழனி கேட்க, சொன்னேன் தாங்க. ஆனா அப்படின்னு சுகன்யா சொல்ல, நிறுத்துங்கிற மாதிரி கையை காமிக்கிறாரு பழனி. இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் இவகிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன், இப்ப நீங்க போங்கங்கிறாரு பழனி. வா அரசி அப்படின்னு கூட்டிக்கிட்டு மீனா வெளியே போக, கூடவே ராஜியும் போறாங்க. அவங்க எல்லாரும் வெளியே போனதும் சுகன்யா பக்கம் திரும்புற பழனி, ஏய் இப்ப எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் அப்படின்னு பழனி கேட்க, ஏங்க குமாருக்கு கல்யாணம் பேச பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட நேரடியாவே கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு குமார் சொல்லிட்டான். அவன் அப்படி சொன்னதுக்கு அரசி தான் காரணமா இருப்பாளோன்னு நினைச்சேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, அரசி எப்படி காரணமா இருப்பான்னு கேக்குறாரு பழனி. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லையேன்னு அவர் சொல்ல, இல்ல ஒருவேளை அவன் மனசுல அரசி இருந்து அதனால கல்யாணம் வேண்டான்னு சொல்றானோன்னு நினைச்சேன். ஒருவேளை அப்படி அவன் மனசுல அரசி இருந்தான்னா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல, உனக்கு என்ன பைத்தியம் கேத்தியம் முத்திருச்சா? இதோ இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, ரெண்டு குடும்பமும் ஒரு வழியா நிம்மதியா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. குமரவேலுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க வீட்டுல இருக்கவங்க பாத்துக்கிடுவாங்க, அரசிக்கு என்ன பண்ணணும்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்க பாத்துக்குவாங்க. நீ இடையில போந்து தயவு செஞ்சு எதுவுமே பண்ணி வைக்காத அப்படின்னு பழனி சொல்ல, இல்லங்க நான் எல்லாம் சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க, இங்க பாரு, ஏற்கனவே வந்த பிரச்சனைக்கு நீ தான் மூல காரணம், மறுபடியும் உன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த குடும்பம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது, நானும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, நல்லது நினைச்சுதான் சொன்னேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல, இங்க பாரு, நீ ஒரு நல்லதும் நினைக்க வேண்டாம், தயவு செஞ்சு பேசாம இரு, போதும், புரியுதான்னு கேக்குறாரு பழனிவேல். என்னவோ போங்க சரி அப்படிங்கிற மாதிரி சுகன்யா லைட்டா தலையாட்ட, இங்க பாரு, இனிமே இந்த வீட்டுல நடக்கிறது அங்கேயும் அந்த வீட்டுல நடக்கிறது இங்கேயும் தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்து சொல்லாத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு அமைதியா இரு, சரியான பழனி கேட்க, சரின்னு தலையாட்டுறாங்க சுகன்யா. சொல்லிட்டு பழனி அங்கிருந்து போயிட, என்ன எல்லாரும் இப்படி என்னையவே திட்டுறாங்கன்ற மாதிரி பாக்குறாங்க சுகன்யா. ராஜி இன்னும் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருக்க டான்ஸ் ஷோ விளம்பரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வெளியே வர்றாங்க. அப்படி என்ன பார்க்கிறாள், என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி மீனா நைஸா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க, மீனா தொண்டைய கணிச்சு காமிக்க, ராஜு பதறி போய் பேப்பரை பட்டுன்னு பக்கத்துல வச்சிடுறாங்க. அப்பாடான்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு, நீங்களா, நான் கூட வேற யாரோன்னு நினைச்சிட்டேங்கிறாங்க ராஜி. என்னாச்சு, காலையில பேப்பரை ராத்திரி படிச்சுக்கிட்டு இருக்கிற, படிச்சது மட்டும் இல்லாம என்ன பார்த்ததும் மறைக்க வேற செய்யற அப்படின்னு மீனா கேட்க, ராஜி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன திரு திருன்னு முழிக்கிற அப்படின்னு மீனா கேட்க, இல்ல இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன், நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு ராஜு தயங்கிட்டே சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு மீனா கேட்க, இங்க உட்காருங்க சொல்றேன்னு திண்ணையில தன்னோட பக்கத்து இடத்த காமிக்கிறாங்க ராஜி. அப்படியே எம்பி மேல உட்கார்ந்துகிட்டு, இப்ப சொல்லுங்கிறாங்க மீனா. அக்கா, கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணத்துக்காக ட்ரை பண்றான்ல அப்படின்னு ராஜு கேட்க, ஆமா ட்ரை பண்றாங்கிறாங்க மீனாவும். அதுக்கு தேவைப்படுற மொத்த காசுக்கும் ஒரு வழி வந்துருச்சு அப்படின்னு ராஜு கொஞ்சம் புன்னகையோட சொல்ல, பரவாயில்லையே என்ன வழின்னு கேக்குறாங்க மீனா. ராஜி வாயால பதில் சொல்லாம பக்கத்துல இருக்க பேப்பரை எடுத்து மீனா கிட்ட நீட்டுறாங்க. வாங்குறவங்க திண்டிவனத்தில் திடீர் போராட்டம்னு படிக்க, அக்கா அது இல்லக்கா பக்கத்துல பாருங்கன்றாங்க ராஜி. பக்கத்துல விளம்பரத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல, மீனா அந்த டான்ஸ் ஷோன்றத பார்த்துட்டு அப்படியே ராஜிய ஓரப்பார்வை பார்க்க, ராஜி அதுதான் ஓகேவான்ற மாதிரி சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. இங்க காம்படிஷன் நடக்குதுக்கான ராஜி சொல்ல, இதுல நீ கலந்துக்க போறியா, கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி அந்த பணத்தை கதிருக்கு கொடுக்க போறியா அப்படின்னு மீனா ஒரு மாதிரியான குரல்ல கேட்க, அப்படின்னு சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்க ராஜி, கலந்துக்க போறேன்க்கா அப்படின்னு பெருமையா சொல்ல, பெருமூச்சு விடுற மீனா, நான் ஒன்னு சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. அப்படின்னு ராஜு கேட்க, அம்பா சமுத்திரத்துல ஆடணும்னு சொன்னதுக்கே அத்தை ஒத்துக்கல, ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் ஆடி கஷ்டப்பட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணினோம், இப்ப சென்னைக்கு போய் டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் அத்தை ஒத்துக்குவாங்களா அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் பேசிக்கலாம்க்கா
அப்படின்னு ராஜி சொல்ல, யாராவது பேப்பர் விளம்பரத்தை பார்த்துருவாங்களோன்னு நீ அம்பிட்டு பயப்படுற, இதுக்கிடையில நீ எப்படி போய் பேசுவ அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு ராஜி ஒரு நம்பிக்கையோட சொல்ல, ஃபர்ஸ்ட் கதிர் ஒத்துக்குவானான்னு கேக்குறாங்க மீனா. அவனையும் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்ல, இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துகிட்டே ஆகணுமா ராஜின்னு கேக்குறாங்க மீனா. ஆமாக்கா அப்படின்னு ராஜி பரிதாபமா பார்க்க, பேர் என்ன? K&Q மீடியா. பொதுவா போட்டியெல்லாம் நடத்துறவங்க அவங்க பேர் ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். இந்த மாதிரி பேரை கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டி வைக்கிறாங்க ராஜி. சரி போன்ல சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு மீனா சொல்ல, ராஜி போன் எடுக்கிறாங்க. போன்ல அந்த பேரை போட்டு தேடி பார்க்க ஒன்னும் வரலையே அப்படிங்கிறவங்க, அக்கா எதுவும் வரலங்கிறாங்க. வெப்சைட் மாதிரி எதுவும் இல்லையான்னு மீனா கேட்க, மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இல்லக்கா ஏதோ புது கம்பெனி போலங்கிறாங்க ராஜி. யோசிக்கிற மீனா அட்ரஸ்ன்னு கேட்க, இல்லையே அப்படின்னு ராஜி சொல்ல, பேப்பர்லயே அட்ரஸ் போடல அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு ராஜி தலையாடுறாங்க. ஏன் ராஜிமா பேப்பர்லயே அட்ரஸ் போடல, நீ கண்டிப்பா போகணுமான்னு மீனா கேக்குறாங்க. அதான் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு போன் பண்ணி பேசினா நம்பர் கொடுக்க போறாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, எனக்கு என்னமோ இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு தோணல ராஜி அப்படின்னு மீனா சொல்ல, ஏங்கா அப்படின்னு டிசப்பாயின்மெண்டோட ராஜி கேக்குறாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு மீனா சொல்ல, இங்க பாருங்க இப்போ செந்தில் மாமாவுக்கு ஒரு பணத்தேவை இருக்குன்னு வைங்க அப்படின்னு ராஜி ஆரம்பிக்க, ராஜி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன், லோன் போட்டோ இல்ல யார்கிட்டயாவது கடன் வாங்கியோ எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவேன். ஆனா இது மாதிரி காம்படிஷன்லாம் அப்படின்னு மீனா நிறுத்த, எங்களுக்கு தான் யாரும் பணம் தர மாட்டேங்கிறாங்களே, அதானே இப்ப பிரச்சனையே அப்படின்னு ராஜி சொல்ல, சரி நீ மாமா கிட்ட பேசு, அப்புறம் நம்ம வீட்டுல இருக்க மத்தவங்க கிட்டையும் பேசு, எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரியே நீ பண்ணு அப்படின்னு மீனா சொல்ல, நான் பேசுறேன் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு பேப்பர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி. இது ஒர்க் அவுட் ஆகுமா, இதுல ஏதாவது பிரச்சனை வருமாங்கிற மாதிரி கவலையோட பார்த்துட்டு இருக்காங்க மீனா. கதிருக்காக ராஜி எடுத்திருக்க முடிவால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு யோசிக்கிறாங்களோ என்னமோ மீனா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.